अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः आराधयन्नरिं भक्त्या गमयिष्यामि वासरान् இதில் எம்பெருமான திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனம் பண்ணுறதுக்கு சுபமாயும் நம்முடைய சக்தி அனுரூபமாக இருக்கக்கூடிய சுவார்ஜிதமாகவும் இருக்கணும், சக்தி அனுரூபமாக இருக்கணும்னு சொன்னதில் அந்த எம்பெருமானுக்கு சொன்னமே 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஔபச்சாரிக, சாம்ஸ்பர்ஷிக, சாந்திருஷ்டிக, அபியவகாரிகாதி அப்படின்னு ஆதி சப்தத்தினாலே ஸ்ரவணக அப்படின்னு அந்த ஆதி சப்தத்தினால என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரவணத்துக்கு செவிக்கு எம்பெருமான் செவிக்கு இனிதாக இருக்கக்கூடிய இந்த வேதாதிகள்லாம் சேவிக்கிறத அந்த இடத்துல சொல்லப்பட்டது. மீதி பொருள்கள்லாம் நாம் திரவியத்தை கொண்டு சம்பாதனம் பண்ண வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது. ஆனால் இது நாம் சாஸ்திராபியாசம் பண்ணி, அதாவது அத்தியனம் பண்ணுறது, திவ்ய பிரபந்த அத்தியனம் பண்ணுறது, ஸ்ரீபாஷ்யாதிகள் காலக்ஷேபம் பண்ணுறது, இதெல்லாம் பெருமாளுக்கு திருச்செவி சாத்தும்படி பண்ணுறது. அது ஆதிபதத்தினால் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு 45ஆம் பட்டம் வெள்ளிவலழகிங்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுக்கு மூலம் அதனால் இந்த மற்ற பொருள்கள்லாம் நாம் திரவியத்தினால் சம்பாதிச்சு அது சுகமாக இருக்கணும்னு சொன்னோம். இது ஆச்சாரிய முகேன சம்பாதிக்கக்கூடியது. இது ஞான விஷயம் மொத்தம். அதனால் இதை மந்திர புஷ்பம் அப்படின்னு ஒரு பிரகரணம் அலங்காராசனத்தில் இருக்குது. அந்த அலங்கார ஸ்நானம் பண்ணாவிட்டு ஸ்நானம் ஒன்று அலங்காராசனத்தில் அர்க்யபாத்திய ஆச்சமனிய தூபதீப கந்த புஷ்ப அப்படின்னு வரைச்சி மந்திர புஷ்பம் அப்படின்னு இருக்குது. மந்திர புஷ்பம், அதுக்கப்புறம் அர்ச்சனை, அப்புறம் தாம்பூலம், ஆரத்தி, அதெல்லாம் கற்பூர ஆரத்தி, அதெல்லாம் போயிட்டு நீண்டு போகிறது. அதனால் இந்த மந்திர புஷ்பத்தை அங்கே ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் எண்ணானாளும் இருக்க சுசாமவேத நன்மலர் கொண்டு நபாதம் நன்னாள் அவை தத்துருமாகில் அன்றனக்கவை பட்டினாலே. அதாவது கண்ணானான் முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானாள் பசியாவதொன்னில்லை ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணானாளும் இருக்கச்சு சாமவேத நன்மலர் கொண்டு நபாதம் நன்னாள் அவை தத்துருமாகில் அன்றனக்கவை பட்டினாலே. கண்ணா, நான் சாப்பிடாத நாள் பட்டினி நாள் கிடையாது. நான் சாப்பிடாத நாள் பட்டினி நாள் கிடையாது. என்னைக்கு உன் நாமத்தை எண்ணாது இருக்கணும், இருக்கச்சு சாமவேதமாகிற நான் மலர உன்னுடைய திருவடியில் சேர்க்காது இருக்கணும், அன்னைக்கு தான் எனக்கு பட்டினி நாள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது அந்த ஸ்ரவணிக்க அப்படின்னு வில்லிவராசிங்கர் வியாக்கியானம் ஆதி சப்தத்துக்கு பண்ணார்னு சொன்னமே, அதுதான். விடாது என்ன பண்ணணும், நமோ நாராயணா அப்படின்னு சொல்லணும். அதனால் அது அப்படியும் ரிக்கஜு சாமவேதங்கள்லாம் சொல்லி அந்த புஷ்பத்தை திருவடியில் சேர்க்காத போதும் அதுதான் பட்டினி நாள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எம்பெருமானுக்கு உடுத்து கலைந்தனின் பீதவாடை உடுத்து கலத்ததுண்டு அப்படின்ற ரீதியில் நாம் எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பித்து அதை பிரசாதமாக நாம் ஸ்வீகரிக்கிறோமே, என்ன
சந்தனமாகட்டும், புஷ்பமாகட்டும், வஸ்திரமாகட்டும், விசிஷ்ய பெருமாளுடைய பிரசாதம், நம்முடைய தேக தாரணத்துக்கு உண்டான ஆகாராதிகளான பிரசாதங்களாகட்டும், இதெல்லாம் எப்படி வேணால் குறைவாகவும் இருக்கலாம், நம்மால் முடிஞ்ச வரையில் கொஞ்சம் அதிகமானா என்ன, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அதான் ஒரு திட்டமாகவும் இருக்கலாம், குறைச்சியும் இருக்கலாம். என்ன ஏன்னா அந்த ஆகாரம் சாப்பிடலைன்னா பெருமாளுக்கு சமர்ப்பித்து இன்றைக்கி சமர்ப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, நிறைய வழி இல்லை, கொஞ்சமாக தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாத பாக்கியம் இருக்குது நமக்கு அப்படின்னா அந்த கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அதனால் பட்டினி இல்லை. ஆனால் என்றைக்கும் இந்த மந்திர புஷ்பாதிகள் பண்ணி நமோ நாராயணா அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறது, இது ரெண்டும் தவிர்த்து போச்சுன்னா எனக்கு பட்டினி நாள், அப்போ அன்றைக்கி தான் பட்டினி நாள். அதனால் இந்த திருவாராதனத்தில் மந்திர புஷ்பமும் அர்ச்சனையும் ரொம்ப அவசியமானது, மிக மிக அவசியம். அது அத்தியந்த பக்தி கிருதான் அப்படின்லாம் சொல்லப்படுறதே மற்றத்துக்கெல்லாம் இருக்கிறத காட்டிலும் இதுக்கு ரொம்ப முக்கியம். பக்தியோடு அந்த மந்திர புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும், அப்போ தான் நமக்கு அது பட்டினி இல்லாத நாள். பெருமாளுக்கு காது குளிர வேதாதிகளை ஓதி ஆழ்வார் ஸ்ரீசூக்தி, ஆச்சாரிய ஸ்ரீசூக்தியெல்லாம் ஓதினாதான் அது அவன் செவி மூலமாக அவன் குளிர்ந்தான்னா நமக்கும் நம்ம சரீரமும் அது குளிர்ந்திருக்கும். லௌகீகத்தில் கூட செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு சொல்கிறான். செவிக்கு இருந்துடுத்துன்னா மதுரமான விஷயங்கள் செவி மூலமாக போச்சுன்னா அதுவே மனுஷனுக்கு ஒரு போஷாக்காக இருக்குது. இந்த ஆகாரம் குறைஞ்சிருந்தால் கூட அது இல்லை. அதனால தான் செவிக்கு இல்லாத போது கொஞ்சம் வயத்துக்கும் ஈயப்படும்னு சொன்னான். சரி, அப்படிப்பட்டதான மந்திர புஷ்பத்தை பண்ணணும். 4 வேதங்கள் அதெல்லாம் அந்த மந்திர புஷ்பத்தில் திருவாராதன பிரக்கிரியை சொல்லி கொடுக்குற நம்முடைய குரு ஆச்சாரியன் சொல்லி தருவார், அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த துவாதச நாமங்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுறது. இந்த இடத்துல நன்னா புரிஞ்சுக்கணும், யார் பிரணவத்தை சொல்லக்கூடிய யோக்கியத்தை இருக்குதோ, அதாவது சமாஷணிக்கும் போது அஷ்டாட்சரம் திருவஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணச்சே யாருக்கு அந்த திருவஷ்டாட்சரத்தை மாற்றாத பிரணவத்தோடு சொல்லித்தராளோ உபதேசம் ஆறுதோ அவள் மாத்திரம் அந்த பிரணவத்தை சொல்லி கேசவாய நமஹா, பிரணவத்தை சொல்லி நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லலாம். மற்றவாள்லாம் வெறும் கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா அப்படின்னு சொன்னாலே போதும். அவள் அந்த பிரணவத்தை சொல்லக்கூடிய பலன் இவாளுக்கு பிரணவத்தை சொல்லாத சொல்ல தேவை வரும். அது ஒன்றான மந்திரத்துக்கே அப்படி தான் இந்த இதுக்கும். அதனால் அந்த அர்ச்சனையை துவாதச நாமங்கள், பெருமாளுடைய துவாதச நாமங்களை அர்ச்சனையாக பண்ணலாம். தேவிகளினுடைய துவாதச நாமத்தை, அதாவது திருவன்காப்பு நமக்கு இட்டு கொடுத்து 12 கேசவாதி நாமங்கள் சொல்கிறா போல் ஸ்ரீயாதி நாமங்களும் 12 உபதேசம் பண்ணுறா, அதையும் அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் மத்ஸ்ய கூர்மாதி, மத்ஸ்யாய நமஹா, கூர்மாய நமஹா, வராகாய நமஹா, நரசிம்மாய நமஹா அப்படின்னு தசாவதாரங்களை அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் நமக்கு எந்த அபிமதமான திருவுருவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் ராமகிருஷ்ணாதி நிருசிம்மாதிகளில் அவளுடைய அஷ்டோத்தர சதநாமார்ச்சனம் பண்ணலாம். லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்தர சதநாமார்ச்சனம் பண்ணலாம். அவகாசம் இருந்ததுன்னா சகஸ்ரநாமார்ச்சனை, இது எல்லாமே அவகாசத்தை பொறுத்து தான். சகஸ்ரநாமார்ச்சனை பண்ணலாம், பெருமாளுக்கு சகஸ்ரநாமம் பண்ணலாம், தாயாருக்கு சகஸ்ரநாமார்ச்சனை பண்ணலாம், எழுதவனா பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். அது அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, கேசவாதி 12 நாமங்களை பண்ணால் கூட சரி, அவகாசத்துக்கு தகுந்தா போதும். அத்தியந்த பக்தி கிருத்தான்னு இருக்குதே, அந்த பக்தியோடு அவன் நாமத்தை எண்ணா நாளும் நமோ நாரணா என்னு எண்ணா நாளும், அந்த எண்ணா நாளும்
இருக்கச்சு சாமவேத நான்மலர் கொண்டு உனப்பாதன் நன்னானாள் அவை தத்துருமாக என்ன. அதனால் அது நமக்கு பட்டினி நாள் போல. அதனால் பெருமாளுக்கு மந்திர புஷ்பத்தை திருவாராதனத்தில் மந்திர புஷ்பமும் அர்ச்சனையும் ரொம்ப முக்கியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் எம்பெருமானிடத்தில் கடைசியில் நம்ம ஆராதனத்துக்காகவே எழுந்துருளிருக்காங்க. நம்முடைய குட்டில்களில் கிரகத்தில் ஒரு விக்கிரக ரூபமாகவோ சடக ரூபமாகவோ, அதனால தானே அந்த ஆராதனத்தை திருவாராதனம்னு சொல்கிறோம். நம்முடைய ஆராதனத்தை எதிர்பார்த்து பெருமாள் அங்கே சாநித்தியம் கொண்டு விளங்குறானே. நாம் பண்ணுற போது அவனுக்கு திருவாராதனம், இல்லாத போது அப்படி இல்லை. அப்படி இருந்தாலும் அர்ச்சக பராதீனாவும் அபராத சகிஷ்ணுவாகவும் 1000 அபராதங்களை பொறுத்துக்கூடியவனாகவும் எழுந்தருளிருக்கானே. அவனுடைய திருவாராதனத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? தப்பு தான் நிறைய பண்ணுறோம், தவறுகள் தான் நிறைய பண்ணுறோம். அந்த தவறுகள் தெரிஞ்சு பண்ணுறோமா? இல்லை, தெரியாத பண்ணுறோம். என்ன, அதெல்லாம் நாம் அபராத க்ஷாபனம் பண்ணிக்கணும். தெரிஞ்சும் தப்பு பண்ணுறோம், எல்லாத்தையும் அவனை பொறுத்து கொள்ளும்படியாக பிரார்த்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடைசியில் நாம் பண்ணின உபச்சாரங்கள் அனைத்தும் அபச்சாரங்களாக இருக்கும், அதெல்லாம் நீ பொறுத்து கொள்ளணும். என்ன தாசியனா அனுகிரகம் பண்ணணும். நான் பண்ணின உபச்சாரத்தை ஏதோ 1-2 நன்னா இருக்குமே, அதை இன்னும் பூர்ணமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படின்லாம் நான் அவனிடத்தில் அபராத க்ஷாபனம் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் எப்பேற்பட்டவன், அம்மான் அழிக்கிறான் அவனை விடத்தான் யானார் அப்படின்னு. அவன் எவ்வளோ உயர்ந்தவன், நாம் எவ்வளோ தாழ்ந்தவனாக இருக்கும். அவன் நம்ம இடத்துல நம்முடைய திருவாராதனத்தை எதிர்பார்த்து நிற்கிறான்னா, அதை நாம் ஏதோ நம்முடைய புத்தி சக்தி இவைகள்லாம் கொண்டு ஏதோ பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய அபச்சாரத்தை நீ தாண்டா க்ஷமிக்கணும், க்ஷமித்தருள வேணும் அப்படின்றதுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அதான் அது திருவாராதன காலத்தை உபதேச காலத்தில் அதை தெரிஞ்சுட்டு அனுசந்தானம் பண்ணணும். இல்லைன்னா அந்த அர்த்தத்தில் நாம் அவனை இது பண்ணணும். ஒருத்தர் தப்பு பண்ணுறா அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுட்டே தப்பு பண்ண மாட்டான். தெரியாததான் தப்பு முதல்ல நடக்கும், தெரிஞ்சும் சில சமயத்தில் தப்பு நடக்கும். அது தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும், அதனால் தப்பு இருக்கும். பலது தெரியவே தெரியாது, அதனால் தெரிஞ்சும் தப்பு பண்ணுவேன், தெரியாதையும் தப்பு பண்ணியிருப்பேன், அதை க்ஷமிக்கணும்னு சொல்லக்கூடாது. சொல்லச்சே என்ன பண்ணணும்? நான் எவ்வளவோ 1000 தப்பு தெரியாத பண்ணிட்டேன், தெரிஞ்சு கூட சில தப்பு பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் நீ க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அஜ்ஞானாத் அதவா ஜ்ஞானாத் அசுபம் யன்மயா கிருதம் க்ஷந்துமர்ஹசி தத் சர்வம் தாஸ்யேன ச கிரஹாணமாம் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்திக்கணும். அஜ்ஞானாத்து அதவா ஜ்ஞானாத்து, அஜ்ஞானத்தினாலேயோ இல்லை தெரிஞ்சே கூட, தெரியாத பண்ணியிருக்கேன், தப்பு நிறைய பண்ணியிருப்பேன், இல்லை சில சமயம் தெரிஞ்சு கூட அசுபமானது. தவறுன்றது என்னது? அசுபம் தான். சுபமாக இல்லாது அசுபமாக இருக்கிறது தான் தவறு. அதை நீ என்ன பண்ணணும்? க்ஷந்தும் பொறுத்து கொண்டு அருள வேணும். எதை பொறுத்து கொண்டு அருளி என்ன பண்ணணும்? தாசியனை நீ என்ன கை கொள்ளணும். அது என்ன போரும் உன் திருவாரூர் நாளிலேருந்து வாண்டாம் அப்படின்னு சொல்லாது, என்ன அடியவனா அருளி அடிமை கொள்ள வேணும் அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல பிரார்த்திக்கச்சே அஜ்ஞானாத்து அதவா ஜானாத்து அசுபம் மென்மையாக்குறது. ரொம்ப நன்னா அதை கவனிக்கணும். தெரியாத தப்பு பண்ணிருக்கேன், சில சமயம் தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கேன், ரெண்டுத்தையும் தெரிஞ்சும் தப்பு பண்ணிருக்கேன்,
தெரியாதையும் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடாது. தப்பு நடக்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் பண்ணக்கூடாது. அதனால் தப்பு நடந்ததுன்னா தெரியாது தான் நடந்துருக்குது. சில சமயத்தில் தெரியும், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதை மாற்றி தான் பண்ண வேண்டி வரும். அதனால் ஆன மாதிரி இருக்குச்சு, அப்படி தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு. அதுக்கடுத்தது ஞானதோ அஜானதோ வாபி விஹிதம் என்மயா சுபம் தத் சர்வம் பூர்ணமே வாஸ்து பிரீத்தோ பவ ஜனார்தனா. நாம் முயற்சி பண்ணி தானே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம். கந்த புஷ்பமெல்லாம் சுவார்ஜிதமாக இருக்கணும், சுபமாக இருக்கணும் அப்படின்லாம் பக்தியோடு முயற்சி பண்ணி தானே பண்ணுறோம். அதனால் தெரிஞ்சு தான் சுபமான காரியத்தை பண்ணுறோம். தெரியாத சுபமான காரியத்தை பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வரைச்சு தப்பு நேர்ந்து போனது பிரார்த்திக்கிட்டு தெரியாத தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை க்ஷமிக்கணும்னு சொல்லணும். ஆனால் சுபத்தை ஏதோ நான் அல்பமான சின்ன சுபம் பண்ணியிருக்கேன், அதை கூட நீ பூர்ணமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. தெரிஞ்சு தான் சுபம் பண்ணிருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் போரம் பண்ணிருக்கேன். அதி சமக்ரான் அதி பிரபூதான்னு சொன்னாலே அந்த மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் போகிறோம், பெருசாக இல்லை, சின்னதாக அப்படின்னு இருக்குது. அதனால் ஞானத்தோ அஜானத்தோ வாபி சரி என்ன விஹிதம் என்மயா சுபம், என்னால் சுபம் தெரிஞ்சு சிலது பண்ணப்பட்டது. ஏதோ எனக்கே தெரியாது, ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். அந்த மாதிரியும் தெரியாதையும் பண்ணியிருக்கலாம். அதனால் தெரிஞ்சு பண்ணால் தானே அதில் புத்தியை செலுத்தி பூர்ணமாக பண்ண முடியும். பண்ண முடியாது, இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு பிரயத்தனப்படலாம், முடிஞ்சாலும் முடியலாம், முடியாட்டாலும் போகலாம். ஆனால் தெரியவே தெரியாது, தெரியாதையே பண்ண சுபமாக இருந்து எப்படி பூர்ணமாக அதை முழுசாக பண்ண முடியும். அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின சுபம் இருக்குதே, சுபமான கைங்கரியங்கள், அதெல்லாம் தத் சர்வம் பூர்ணமே வாஸ்து, எல்லாத்தையும் பூர்ணமாக நீ நினச்சிண்டு பிரீத்தோ பவ ஜனார்தனா, நீ பிரீத்தனாக அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் பெருமாளை. அதுக்கப்புறமும் இருக்குது, மந்திரமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அச்சுதா ஜெகநாதா ஜனார்தனா க்ஷமஸ்வ புருஷோத்தமா ரக்ஷமா புண்டரீகாட்சா. அதாவது நழுவிடாதவனே, ஜகத்துக்கெல்லாம் நாதனே, மந்திரமூர்த்தியே, மந்திர பிரதிபாத்தியனே, திருவஷ்டாட்சர பிரதிபாத்தியனா நாராயண மந்திரத்தினுடைய பிரதிபாத்தியனாக இருக்கியே, அந்த மூர்த்தியாக இருக்கே, ஜனங்களுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியவனாக இருக்கே, விசாலமான கண்களை கொண்டு நோக்கக்கூடியவனாக இருக்கே, என்ன புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய நீ என்ன க்ஷமஸ்வா, என்னை பொறுத்து என்னை காத்தருள வேணும், ரக்ஷமா அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஏன்னா நீ நழுவிடாதவன், நான் தப்பு பண்ணினாலும் அதை பொறுத்து கொள்வேன், ஏதோ கொஞ்சம் போகிற சுபம் பண்ணியிருந்தாலும் அதை நீ பூர்ணமாக நினச்சிப்ப, எப்படி நீ கைவிடாதவன். ஏன்னா ஜகத்துக்கெல்லாம் நாதன், அதனால் எனக்கும் நீ நாதன். நீ எப்படி நாராயண மந்திரத்தினுடைய மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்க, அப்போது உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன்னு நானும் உன் உள்ளே இருக்கேன், நீ என் உள்ளே இருக்க, அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கோம் நாம் ரெண்டு பேரும். அதனால் நீ என்னை கைவிட மாட்டேன், நான் என்னுடைய துக்கங்கள்லாம் அதனால் நீ போக்கடிப்ப, ஜனார்தனா இருக்க. அதனால் என்னை விசாலமான கண் கொண்டு நோக்கிற, நான் இவனை எப்படிலாம் இவன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பெல்லாம் எப்படி அந்த பாப்பங்கள்லாம் களையணும் அப்படின்னு விசாலமாக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்காக பெரிய கண்களை வச்சுருக்க புண்டரீகாட்சா, என்ன ரக்ஷமாம். புருஷோத்தமா, நீ புருஷனுக்கு உத்தமனாக இருக்க. அதனால் நான் ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜெகத்துன்னு நான் ஏதோ பாராட்சியாக இருக்கக்கூடிய நான் இருக்கவன் ஏதோ தப்பு பண்ணுறதுல அதை இதுலேருந்து என்னை காப்பாற்றி அருள வேணும், ரக்ஷமாம் அப்படி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்லோகம் நிறைய இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உபச்சார அபதேசேன
கிருதான் அகரஹரம் மயா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. ஏ புருஷோத்தமனே, உபச்சாரன்ற பேரில் நான் உனக்கு என்ன பண்ணேன், திருவாராதனம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உபச்சாரத்தை ஆரம்பித்தேன். அந்த பேரில் நாள்தோறும் அகரஹர் நான் என்ன பண்ணுறேன், என் மயா கிருத்தம், என்னால் எது என் கிருதான் எது என்னால் செய்யப்பட்டதோ, உபச்சாரன்ற பேரில் பண்ணின அபச்சாரங்கள் இருக்குதே, உபச்சாரன்ற பேரில் பண்ணின எல்லாம் அபச்சாரான் இமான், இந்த அபச்சாரங்கள் மொத்தத்தையும் நீ என்ன பண்ணணும், சர்வான் க்ஷமஸ்வா, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும். ஒரு உபச்சாரம்னு பண்ண ஆரம்பித்து எல்லாம் அது அபச்சாரத்தில் தான் முடியுது. அப்படிப்பட்ட அபச்சாரங்கள் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும். நாள்தோறும் அகரஹரன் மயாகிருதா. அதனால தான் அகரஹர் நாள்தோறும் இப்படி பண்ணுறோம். அதனால தான் நிச்சயம் என்ன பண்ணுறோம், அந்த பிரதிஜை பண்ணுறோம், கமயிஷ்யாமி வாசரான், நான் இன்னிலேருந்து இந்த நாளை கழிக்கிறேன், இந்த மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணின்னு. ஏன்னா நேற்று பண்ண வரையில் அபச்சாரமாக தான் போச்சு. இன்னிலேருந்தாவது என்னுடைய சக்தி அனுபவதாக ஆராதனம் பண்ணுறேன், பண்ணி நாளை கழிக்கிறேன் அப்படின்னு நித்தியம் பிரார்த்திக்கிறதுக்கு அதுதான் காரணம். இங்கே இருக்கு பாருங்க, உபச்சார அபதேசேன முன்ன கிருதான் அகரஹரம் மயாம், என்னால் நாள்தோறும் பண்ணப்பட்ட உபச்சாரன்ற பேரில் இருக்கக்கூடிய அபச்சாரானிமான் சர்வான், இந்த மொத்த அபச்சாரங்களையும் நீ பொறுத்தருள வேணும்னு சொல்கிறோமோ இல்லை. அதனால் நாள்தோறும் இந்த பிரதிஜையை அங்கே பண்ணுறோம். இன்றைக்கிலேருந்து நல்லபடியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் பண்ணால் பார்த்தா திரும்பி பார்த்தா மறுபடியும் அது தப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நாம் நன்னா இது பண்ணணும். பெருமாள் திருவாராதனம் பண்ணுறது பெருசு இல்லை, அந்த திருவாராதனத்தில் ஆயிரம் குறைகள் ஏற்படும், அது மொத்தத்தையும் பொறுத்தருளும்படியாக பிரார்த்திக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ லௌகீகத்தில் கூட நாம் ஏதாவது ஒரு தப்பு, ஒரு மீட்டிங் நடக்கிறது, நடுவில் எழுந்து போனோம், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்குறது. பர்மிஷன் கேட்குறதே தப்பான காரியம், நடுவில் போகக்கூடாது. அதனால் எக்ஸ்கியூஸ் மீன்னு முதல்லையே சொல்கிறோம். ஏதோ நாம் பக்கத்தில் இருக்க பேரில் கைப்பட்டுடுத்துன்னா பட்ட உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி படக்கூடாது. ஆனால் பட்டுடுத்து. ஆனால் எழுந்து போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறோம், எழுந்து போகக்கூடாது, ஆனால் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வெளில வரோம். அதனால் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே பெருமாண்ட இருக்கிறது தான் இப்படி லோகத்துலையும் இருக்குது. இது லோக உதாரணத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். அதனால் அபராத க்ஷாபனம் ரொம்ப 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 இந்த திருவாராதனத்தில் முக்கியம். அதுதான் பெருமாளை ரொம்ப குளிர வைக்கும். நான் திருவாராதனம் பிரமாதமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சின்னு இருந்தால் பெருமாள் குளிர மாட்டான். ஏன்னா நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சக்தியாளன் இல்லை. அதனால் அது இது பண்ணணும். இதுவரையில் அதான் திருவாராதன பிரக்கிரியை உங்களுக்கு நான் சொல்லலை. அதை யாருன்னா ஒரு குருமுகமாக தான் கேட்டுக்கணும். அதனால் ஆணுபூர்வியாக ஆரம்பத்துலேருந்து கை கால்களை அலம்பி அப்புறம் பகவத் சன்னதிக்கு பிராணாயாமம் சங்கல்பம் அதெல்லாம் பண்ணி அப்படி வரிசையாக எப்படி பண்ணணும் திருவாராதனத்தை கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த திருவாராதனத்தில் எப்படிலாம் பண்ணணும், என்ன மாதிரிலாம் திரவியத்தை கொண்டு பண்ணணும், சம்பாதிக்கக்கூடிய திரவியம் எப்படி இருக்கணும், நாம் சம்பாதிச்சு பண்ணக்கூடிய திரவியங்கள் 4 விதமான உபச்சாரத்தில் சேர்றது. ஆதி சப்தத்தினால் சொல்லப்பட்டது இது திரவிய சம்பாதனத்தினால இல்லை, ஞான சம்பாதனம் பண்ணி அதை பெருமாளுக்கு விண்ணப்பம் பண்ணுறது. அப்புறம் எப்படிலாம் பெருமாளுக்கு போஜ்யாசனத்தில் உயர்ந்தபடியாக சமர்ப்பிக்கலாம், சாஸ்திரங்கள் இசைந்த வழியிலும் நம்முடைய மனசுக்கு துஷ்டியாக இருக்கக்கூடிய வகையிலையும் சமர்ப்பிக்கணும், சுத்தமாக இருக்கிறதையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாஷ்யக்காரர் கூட தன்னுடைய நித்தியத்தில் அப்படின்றதும். அதுக்கப்புறம் எல்லாத்து காட்டிலும் மந்திர புஷ்பமும் இதுவும் ரொம்ப மிகுந்தது முக்கியம் அப்படின்றதும். அதுக்கப்புறம் எல்லாத்த காட்டிலும் நாம் பண்ணின உபச்சாரன்ற பேரில் அபச்சாரம் நிறைய சேர்ந்து நடத்தினுமே, அதுக்கெல்லாம் அபராத க்ஷாபனம் பண்ணி நீ பிரீத்தனாக இருக்கணும்.
என்னை பொறுத்துண்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதானே திருவாராதனம் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் நீ சந்தோஷம் பிரீத்தோ பவஜனால் அப்படின்னு அவனை பிரார்த்தித்து பண்ணணும். இதை நமக்கு சந்நிகிதத்தில் கிட்ட இருக்கக்கூடிய பெரியோர்கள்கிட்ட இதுவரையில் கேட்டு பண்ணாதவோ அவளை கேட்டு திருவாராதனத்தை பண்ண வேண்டியது. இதுக்கு மேலே வைஷ்ணவனாக இருக்கவன் இப்படி திருவாராதனம் பண்ணணும். ஆனால் இந்த திருவாராதனம் பண்ணுறதுல ஒரு இது நடுநாயகமாக இருக்கக்கூடிய காலத்தில் பண்ணக்கூடிய திருவாராதனம், அதாவது பாக்கியமாக. இது தவிர பெருமாளுக்கு பஞ்சகால பிரக்கிரியில் நாம் 5 காலங்களும் பெருமாளை தொழணும். இந்த மாதிரி மணி சேவிச்சு தலிகையெல்லாம் பண்ணின்னு அர்த்தம் இல்லை, புஷ்பங்கள்லாம் சந்தனங்கள்லாம் சாப்பிட்டுன்னு இல்லை. 5 காலத்துலேயும் நாம் பண்ணக்கூடிய காரியங்களை பெருமாளுக்கு அர்ப்பிக்கணும். அதுதான் பஞ்சகால பாராயணாள் அப்படின்னு பேர். வைஷ்ணவர்கள் எல்லாரும் சமாஷின பரநியாசம் பண்ணிட்ட எல்லாரும் அந்த மாதிரி வர்த்திக்கணும். அதை நாளையிலேருந்து பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவண்டோபாணியின் யதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூதசரீதி ஈசானபதாஸ்ரீ ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதே